தமிழகத்தில் திமுகவினரின் சிறுபான்மையினர் குறித்த முழக்கம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது. சிறுபான்மையினருக்கு திமுக செய்தது என்ன என்று தற்போது பார்ப்போம். தெரிவித்துக் கொள்கிறேன். மதவாதம் அப்படின்ட்டு கேட்டு திமுகவினர் பிச்சை எடுத்துங்கிறாங்க. சிறுபான்மையினர் கிட்ட ஓட்டு நெஞ்ச நிமிர்த்தி கேட்டு பாருங்க, ஓட்டு விழுதான்ட்டு. மதவாதத்தை ஏன் தூண்டி விட்டு ஓட்டு கேட்குறீங்க? மதவாதத்தை முதல்ல தூண்டினது யார் தெரியுமா? பிஜேபி அரசை பத்தி முதல்ல உங்களுக்கு தான் தெரியும், திமுகவினருக்கு தான் தெரியும். 1989 வாஜ்பாய்க்கு 4 சீட்டு கொடுத்து கலைஞர் தான் கூப்பிட்டாரு. மதவாத கட்சியை முதல்ல தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டது யாரான்னா திமுக ஆட்சிக்கு தான் பெருமை சேரும். திமுக ஆட்சியில தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்ப கலைஞர் என்ன பண்ணாரு, நம்ம லீக்கோடைய அப்துல் லத்தீப் அவர்களை கூப்பிட்டு இத மாதிரி பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, நீங்கெல்லாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிடுங்க, அப்பதான் ஒரு கெத்து அப்படின்ட்டு தூண்டி விட்டாரு. அப்ப மதவாதத்தை யார் ஆரம்பத்துல தூண்டி விட்டாருன்ட்டு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மதவாதத்தை பத்தி பேசக்கூடிய தகுதி திமுக வீரருக்கு கொஞ்சம் ஒரே 1% கிடையாது. பேசுறதுக்கு தகுதி அற்றவர்கள் நீங்க. மதவாதத்தை தூண்டாம நாங்க தான் சிறுபான்மையினருக்கு உறுதுணையா இருக்கிறோன்ற அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாம நீங்க ஓட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஓட்டு விழுதான்ட்டு. அந்த லீக்கு, தேசிய லீக்குக்கு 1 சீட்டு, காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி 1 சீட்டை கொடுத்துட்டு ஒட்டு மொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் பிச்சை எடுத்துக்கிறது. இதுதான் திமுகவினர் பண்ணிங்கிறது. மதவாதத்தை பத்தி பேசுறதோ அல்ல சிறுபான்மையினர்களை முட்டாளாக்குறதோ இந்த திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். அதுவும் எப்ப தெரியுமா? இந்த தேர்தல்ன்ட்டு ஒண்ணு அறிவிச்சாதான் சிறுபான்மையினர்கள், உடன் பிறந்தவர்கள், சிறுபான்மையினர்களுக்கு நாங்க தான் உறுதுணையா இருக்கிறோம், சிறுபான்மையினர்களுக்கு எல்லாமே நாங்க தான், கடவுளே இவங்க தான் எங்களுக்கு, ஆமா கடவுளே இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. மேடைக்கு அதுதான் பேசுவாங்க. சிறந்த நாடக நடிகை குடும்பம் அது. கலைஞர் நாடகம் எழுதிதான் அறிமுகமே ஆனாரு, புரியுதுங்களா? அதனால அந்த குடும்பத்துக்கு நாடகத்தை பத்தி எல்லாம் நம்ம சொல்லியே தர தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம் அது. அவங்களுக்கு கை வந்த கலை, மக்களை ஏமாத்துறது எப்படி, ஏன்னா நாடகம் தானே எழுதினாரு அவரு, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அரசு ஊழல் அரசுன்ட்டு சொல்ற தகுதி அவங்களுக்கு இருக்கா? நீங்க நாடக குடும்பத்துல இருந்து வந்தவங்க, ஆனா இவர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர். விவசாய பத்தி இவருக்கு என்ன தெரியும்னு கேக்குறாரு. அவருக்கு தாங்க நல்லா தெரியும், அவருக்கு தான் நல்லா தெரியும் விவசாயன்றது என்னன்ட்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? நாடகம் எப்படி எழுதணும், திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்ஷன், இது எல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருந்து விவசாயத்தை படிச்சிருக்கிறாங்களா, அக்ரிகல்ச்சர் முடிச்சுக்கிறாங்களா? கிடையாது. சினி ஃபீல்டு, அரசியல், இதுதான் போய்கிறது. அதாவது திமுக கட்சி மட்டும்தான் குடும்ப அரசியல் நடத்துற ஒரே கட்சி எதுன்னா திமுக கட்சி தான். வேற எந்த ஒரு கட்சியும் குடும்ப அரசியல் நடத்தினதே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? வரலையே. அரசியலுக்கு வரல. அவங்களுடைய தொண்டர்களை தான் அவர்கள் அரசியல் இத எம்பி எம்எல்ஏன்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா உங்க கட்சியில அப்படி கிடையாது. முதல்ல குடும்பத்துல தயாநிதி மாறன், முரசொலி மாறன், அவ்வா இவன்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தராவது மிச்சம் இருக்கிறாங்களா? கிடையாது. குடும்ப அரசியல் நடத்துற உங்களுக்கு சிறுபான்மையினரை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேக்குறேன். எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் இந்த சிறுபான்மையினர் தெரியுறாங்க கண்ணுக்கு. ஏன்னா சிறுபான்மையினர்கள் எல்லாரும் கேன பசங்கல்ல, கேன பசங்க. நீங்க எருமாடு தான் பிளைட் ஓட்டுதுன்னா நம்பக்கூடிய கேன பசங்க தான் சிறுபான்மையினர்கள். எந்த உலகத்துல இருக்கிறீங்க எங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம்?
எந்த ஒரு இதுல இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு புரியலையே. நம்ம காதுல முழங்கழக்கா பூ வாங்கி அவன் சுத்தின்கிறான், அதை நீங்க கேட்டுக்கின்னு சைலண்டா இருக்கிறீங்க. அங்கங்க ஒரு தீவிரவாதம் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுன்னா ஏன் உங்க ஆட்சி இருக்கும்போது நடக்கலையாங்க? அதெல்லாம் இப்பதான் கண்ணுக்கு தெரியுதோ, இல்ல இப்பதான் செவிக்கு கேட்குதோ? கடந்த 5 முறை முதலமைச்சரா இருந்தார் கலைஞர், என்ன பண்ணாரு? ஏதோ ஒரு லிஸ்ட், ஒரே ஒரு லிஸ்ட், இது நாங்க சிறுபான்மையினருக்கு பண்ணோன்ற ஒரு பெருமையை காட்டுங்க உங்களால. பாக்குறேன் நானு, கேட்கறேன் நானு. கிடையாதே. சிறுபான்மையினர் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு திறக்கக்கூடிய கஞ்சிக்கு அரிசி கொடுத்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும்தான் சேரும். நீங்க சிறுபான்மையினருக்கு தான் எல்லாம் அப்படியே உயிரை விடுறீங்களே. ஒரு வருஷம் கஞ்சிக்கு அரிசி கொடுக்க முடிஞ்ச வக்கத்த கட்சி தானே அவங்க கட்சி.